எதிர்கொண்ட பிரதமர் கரப்பாம்பூச்சியை எதிர்கொள்வார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலையார பார்த்தது, தரிசித்தது, உண்ணாமலை அம்மாள தரிசித்தது மிக்க மகிழ்ச்சி. ஆனா இங்க கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. சென்ற ஆட்சியில மக்களுக்கு தரிசனத்தை சுலபமாக ஆக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. அது அறநிலையத்துறை அமைச்சர் இத மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கின்ற கோயில்களுக்கு வந்து இயல்பா எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஏதோ கோயிலுக்கு வந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்துதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லாம மாதிரி இயல்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு இயல்பா அவங்க திரும்பணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெரியவர்களை வைத்துக் கொண்டு கூட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. அதனால அறநிலையத்துறை இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மக்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், மின்வெட்டா இருக்கட்டும், ஊழல் எதிர்ப்பா இருக்கட்டும், இவையெல்லாம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புல இருந்தது. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கி கொண்டிருக்கிற அளவிற்கு அவங்க என்ன மாற்றம் நினைத்து வாக்களித்தார்கள், அது ஏமாற்றமாக இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் இந்த தோல்வியில் இருந்து மீண்டு எழுவோம். எல்லா மாவட்டங்களிலும் எங்கள் கூட்டங்கள் இருக்கிறது, ஆலோசனை கூட்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை வடக்கு தெற்கு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துல எல்லா நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த பாரதிய ஜனதா கட்சி 21 மாநிலங்களை ஆளுகிறது, மத்தியையும் ஆளுகிறது. அதனால இன்று மத்திய மாநில அரசுகள் ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அதிமுக ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வெளியே போயிருக்காரு. இதை நீங்க அதிமுக சூழல் எப்படி பாக்குறீங்க? இல்ல, நேற்று அதிமுக எல்லாரும் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனா அதுல ராஜினாமா செய்த 4 பேர் அவர்கள் தொகுதி மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். 20 நாளைக்குள்ள அவங்க ராஜினாமா செய்து சுயநலத்துக்கு இல்ல வேற வேற கதையெல்லாம் சொல்றாங்க. என்ன கதை சொன்னாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் ராஜினாமா செய்தது தவறு. இதை தாவேக்கா ஊக்கப்படுத்துவது மிக மிக தவறு என்பது எனது கருத்து. இல்ல, என்னதான் நான் பார்க்கணும். ஏன்னா அவங்க ராஜினாமா செய்வது நல்லது இல்ல, மக்களுக்கான தீர்ப்புக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த செய்தி நான் கோயிலுக்குள்ள இருந்தனால எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். விஜய் அவர்கள் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் சந்திப்பது சம்பிரதாயம். ஆனா இது சென்ற ஆட்சி மாதிரி இல்லாம மத்திய மாநில அரசுகளின் உறவை மேம்படுத்தி அது தமிழக மக்களுக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, நான் வந்து PM ஸ்ரீயை நாங்க ஏற்பட மாட்டோம், ஏன்னா அது எங்க கொள்கை முடிவுன்றாரு. இது ஒண்ணு அரசியல் கொள்கை முடிவு இல்லை, இது ஆட்சியின் கொள்கை முடிவு. அதனால குழந்தைகளுக்கு எது நல்லதோ அதை மத்திய அரசு கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தமிழக மக்கள் பலன் பெறும் அளவிற்கு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பது எனது கருத்து. அடுத்த ஒரு வாரமா அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, இளைஞர்கள் மீது குறை சொல்வது தவறு. இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 4 நாட்களுக்கு முன்னால் 51,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 23 லட்சம் ஸ்டார்ட் அப்கள் இளைஞர்களுக்காக பாரத தேசம் முழுவதும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 நாடுகளுக்கு போகும் பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். 18 வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தி அதுல 12 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால அது இளைஞர்களை வைத்து இந்த கரப்பாம்பூச்சி சொல்வதை நான் நம்ப மாட்டேன். எதிர்கட்சிகள் சில சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். எத்தகைய சூழ்ச்சிகளை வேணாலும், கரோனாவையே எதிர்கொண்ட பிரதமர் கரப்பாம்பூச்சியை எதிர்கொள்வார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சண்டை போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்?